Taste the Daily. கிருத்தியா மேம், சொல்லுங்க. மக்கள் வந்து தொடர்ந்து இது மாதிரி இன்னல்களை சந்திச்சுட்டே இருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்டுமான துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து 35,000 கட்டின பணம் அதாவது வந்து பில்டிங் அப்ரூவலுக்காக 35,000 கட்டினாங்கன்னா இந்த இதில் வந்து 74,000 கட்டுற மாதிரி இருக்குது. எப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் வந்து ரெவன்யூவை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க, மக்களுக்கு எந்த பயனும் இல்லாமல் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இன்னைக்கு வந்து சுதந்திர நாள் எல்லாம் வாழ்த்துக்கள் சொன்னார் மோகன் சார் கூட. அதாவது காந்திஜி சொன்னதை வந்து நான் நினைவுபடுத்த விரும்புறேன். only when a woman can walk freely in the night, அப்பதான் நம்ம வந்து உண்மையான சுதந்திரம் வாங்கினதா அர்த்தம் அப்படின்னாரு. அப்பவே சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வந்து நம்மனால அப்படி நடக்க முடியுதா? பெண்கள் பாதுகாப்பு இருக்கா? இல்லையே. சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா? இல்ல. அப்புறம் நீங்க சொன்ன ரெவென்யூக்கு வந்தா, ரெவென்யூ வந்து இவங்களுக்கு வந்து நிறைய ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க. எல்லாம் சாதாரணமா ஒரு 20% எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஏறி இருக்கு. அதாவது ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கேயும் அப்படிதான் 20% இன்க்ரீஸ். அப்புறம் நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், எல்லா டேக்ஸ், குப்பை வரி முதற்கொண்டு, குப்பை வரி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ் எல்லாமே வந்து 20% ஏறி இருக்கு. இப்ப ஆமா, தமிழ் இபில வந்து 25% முதல் 150% வரை ஏறி இருக்கு. அப்போ தமிழ்நாடோட டோட்டல் டாக்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% ஏறி இருக்கு. இப்ப அதாவது ஃபர்ஸ்ட் குவார்டர்ல மட்டும் பாத்தீங்கன்னா 37,000 கோடி இருந்தது வந்து இப்ப 43,000 கோடி வந்திருக்கு. அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இவங்க வந்து வரிகள் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதனால மக்கள் மேல சுமத்தப்படும் சுமை இருக்கு இல்லைங்க, அது வந்து உண்மையா தாங்க முடியல. ஏன்னா இப்ப தொழில்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக மிக கஷ்டமா இருக்கு. தொழில்துறைக்கு வந்து சமாளிக்கவே முடியாத ஒரு கஷ்டம், முன்னெப்போதும் இல்லாத ஒரு கஷ்டம். எல்லா வகையிலும் வந்து இது சுமைகள் ஜாஸ்தியாகும் போது என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாருமே சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க. சோ இதுல வந்து இவங்களுக்கு வந்து ரெவென்யூ ஜாஸ்தியா இருக்கு. ஆனா இவங்க என்ன திருப்பி கொடுக்குறாங்க மக்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சொன்ன எந்த ப்ராமிஸுமே இவங்க வந்து கீப் அப் பண்ணல. இப்ப அக்ரி லோன்ஸ் வந்து வெய்வ் பண்றோம்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, மத்திய அமைச்சகம் அங்க வந்து இவங்க வந்து குழுக்கள் அமைக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராமிஸுமே வந்து மக்களை வந்து ஒரு என்ன திக்கு தெரியாம ஒரு நிலைமையில வந்து தள்ளி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்குங்க. அதே மாதிரி விலைவாசி கட்டுப்பாடு அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கு. எந்த ஒரு கண்ட்ரோல் மெஷர்ஸும் எடுக்கிறதே இல்லை. அதே மாதிரி வேலை வாய்ப்போ, ஆரோக்கியமோ, ஹெல்த்தோ எதுவுமே வந்து இவங்க வந்து ஒரு மக்கள் அதாவது பீப்புள் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்டா இல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்குது. இவ்வளோ கஷ்டத்துல வந்து இப்ப என்னங்கிறதே ஒரு விவரமா தெரியாம, எல்லாத்துலயும் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம, சரி இந்த பணம் எல்லாம் வாங்குறாங்களே இதெல்லாம் எங்க போகுது? ஈவன் லிக்கர் ரெவென்யூ கூட ஜாஸ்தியா இருக்கு. லிக்கர் ரெவென்யூ கூட ஒரு குவார்ட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 2,700 கோடி அதிகமா இருக்குங்க. இப்ப இந்த மாதிரி எல்லா வேட், பெட்ரோல் டீசல் வேட் அதுவும் அதிகமா இருக்கு. அதுவும் ஒரு 8% அதிகம் இருக்கு. இதெல்லாமே ஒரு குவார்ட்டர், இந்த கடைசியா வந்து சிஏஜி கொடுத்த ரிப்போர்ட் படி. ஆனா இவங்க என்ன திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா, எந்த இடத்துல கஷ்டமோ அதுல வந்து யாரும் அட்டென்ட் பண்றது கிடையாது. எந்த இடத்துல கஷ்டம் எப்படி நிவர்த்தி பண்ணி கொடுக்கலாம் மக்களுக்கு அப்படிங்கறத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு நரேட்டிவ் செட்டிங்லயே போயிட்டு இருக்கு. இல்ல நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு அடுக்கடுக்கா வைக்கிறீங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் எல்லாம் சொல்லி இல்ல அவங்க வந்து பட்ஜெட்டை ஓபன் பண்ணாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சா? எல்லாத்துக்கும் எல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த கேபிட்டல் சப்சிடின்னு ஒண்ணு கொடுப்பாங்க, அதுவே லேட் ஆயிட்டு இருக்குங்களே. ஒரு வருஷமா கேபிட்டல் சப்சிடியே கொடுக்கல. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஒண்ணு இருக்கு. அதாவது நல்லா ஒழுங்கா கடன் கட்டிட்டோம்னா 3% டிக்ல எல்லாம் டிஐஐசில வாங்கினோம்னா 3% திருப்பி கொடுப்பாங்க. அதுவுமே வந்து இப்ப நிறுத்திட்டாங்க அத. சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட ஒரு சலுகைகள் கூட தடுக்கப்படுது, துண்டிக்கப்படுது.
அப்படிங்கும் போது என்ன கிடைச்சிருக்கு எங்களுக்கு? இது எல்லாமே வந்து growthன்னு சொல்ற இவங்க வந்து growthன்னு சொல்லிக்கிறாங்க ரொம்ப பெருமையா. அது எல்லாமே வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்காரனும் கஷ்டப்பட்டு பல வருஷமா பண்ணிட்டு இருக்கிற தொழில வந்து வீட்டுல இருந்தோ எல்லாம் ரிசோர்சஸ், அதாவது நகையோ இல்ல இடமோ வித்து கொண்டு வந்து போட்டு தொழில வந்து விடக்கூடாது, நம்மளை நம்பி 10 குடும்பங்கள் இருக்காங்க அப்படிங்கிறது சிறு குறு நிறுவனங்கள் வந்து அவங்களோட ஸ்பிரிட்டை விடாம அவங்க பண்ணினதுனால வந்த growth. இது வந்து growth பாத்தீங்கன்னா இவங்க வந்து சொல்றாங்க ரொம்ப பெருமையா. அமைச்சர் வந்து ட்விட்டர்ல ட்வீட் பண்றாரு இவ்வளவு growth அவ்வளவு growthன்னு. ஆனா இது எல்லாமே நம்ம வந்து மக்களுக்கு தான், மக்களால தான் அந்த growth. அரசாங்கத்தினால அவங்க கொடுக்கறத கூட நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்படிங்கும் பட்சத்துல இது யாருக்கு கிரெடிட் போய் சேரணும்னா, பல வருஷமா நம்ம தொழில்துறை வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி அவங்களா முன்னேறதுக்கு நிறைய பாடுபட்டு, ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் நம்ம தமிழ் மக்கள் வந்து உண்மையாலுமே ஹார்ட் ஒர்க்கிங். அதனால வந்த growth தான் இது. இப்ப விவசாயத்தை எடுத்துக்கோங்களேன், இந்த தடவை வந்து -3%. அப்ப என்ன growth இருக்குங்க? எங்க growth இருக்கு? விவசாயி வந்து வளரவும் இல்ல, growth -3% போயிருச்சு. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? கடன் தள்ளுபடி பண்ணல. இல்ல மேடம், நீங்க எப்படி சொல்றீங்க விவசாயத்துல ஒரு நஷ்டம்னு சொல்லிட்டு, ஆனா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து எனக்கு 2 கோடி ரூபாய் விவசாயத்துல கிடைச்சுன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சிருக்காரு. சார் 2 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் வருமானம் வந்து விவசாயத்துல கிடைச்சதா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சரா இருக்கிறவர் வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு உயர்நீதிமன்றத்துல. இல்ல இது தரவுகள் படிதான் நான் சொல்றேன். அவருக்கு மட்டும் எப்படி மேடம், அவருக்கு மட்டும் எப்படி வந்து விவசாயத்துல லாபம் வருதுன்னு தெரியலையே. இல்ல ஓ அவரோட ஓன் விவசாயம் சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா. ஓகே நம்ம ஓவரால் தானுங்க சார் பார்க்க முடியும். மக்கள் விவசாய பெருங்குடி மக்களோட growth வந்து மைனஸ்ல போயிடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா மைனஸ்ல போகும்னு நினைச்சு பாருங்க. அவங்களோட லோன் வந்து 19,000 கோடி இன்னி இருக்கு. இதே கருணாநிதி டைம்ல தானே அவர் 2016ல வந்து 7,000 கோடி தள்ளுபடி பண்ணாங்க. இவங்க வந்து சொன்னாங்க இல்லையா தள்ளுபடி பண்றேன்னு, கோஆபரேட்டிவ் பேங்க் லோன்ஸ் அது தள்ளுபடி பண்ணாங்களா? இல்லையே. அப்போ இப்படி பாத்தீங்கன்னா எந்த செக்டாருமே வந்து இன்னைக்கு நல்லா இல்லைங்க. யாருமே நம்மளை சுத்தி யாருமே சந்தோஷமா இல்ல அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. இது வந்து புரிஞ்சுக்காம எந்த இடத்துல நம்ம பார்க்கணும், அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு இல்லாம எப்படியாவது சமாளிக்கணும். ரெவென்யூ ஏத்து, டாக்ஸஸ் ஏத்து, எந்தெந்த வகையில எல்லாம் சுமைகள் ஏற்றப்பட முடியுமோ அந்தந்த வகையில எல்லாம் சுமை ஏத்திக்கிட்டாங்க. விலைவாசி உயர்வு வந்து இப்ப கட்டுக்கணக்காமல் போயிடுச்சுன்னு சொல்றீங்க. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் முனைவோருக்கு இந்த டிக்கல் எல்லாம் ஏதாவது மானியம் ஏதாச்சும் தராங்களா இல்லையா உங்களுக்கு? இல்ல மானியம் வந்து இப்ப சரியா தர்றது இல்லைங்க. அதாவது வர வேண்டிய மானியமே வந்து ஒரு சரியா தரது இல்லைன்னு கேள்விப்படுறேன் நான். அது வந்து நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படிங்கிறது இந்த 3% கரெக்டா கட்டுனா 3% தள்ளுபடி அப்படிங்கிறது அதுவும் நிறுத்திட்டாங்க. இப்ப இதெல்லாம் நிறுத்த வேண்டிய இதெல்லாம் சின்ன அமௌண்ட்டுங்க சார். ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்கினா அவங்க ஒரு 3% ஒழுங்கா கட்டிட்டு தானே கேக்குறாங்க. அது அப்ப தொழில்துறை வந்து நீங்க ஒரு பொருட்டாவே கன்சிடர் பண்ணல அப்படிங்கிறது தானே இதுல தெரியுது. நன்றி மேடம், தொடர்ந்து பேசுவோம். கிருத்திகா மேம், உங்க நிறைவு கருத்தை பதிவு செய்யுங்க. சொல்லுங்க சார். நிறைவு கருத்து வந்து அக்னீஸ்வரன் சார் சொன்ன மாதிரி மக்களுக்கு வந்து என்ன வேணுங்கிறது முதல் மக்கள் தெளிவா இருக்கணும். இந்த நரேட்டிவ் செட்டிங்ல எல்லாம் பார்த்து மயங்கி தனியா அந்த மாதிரி ஒரு ராங் கவர்மெண்ட்டா ராங் பர்சன்ஸை வந்து சூஸ் பண்ண கூடாது. அதுக்கு நிறைய வந்து இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் பரிமாற்றமும் இதுவும் வந்து எல்லா நிறைய சேனல்ல பண்றது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு சாராரா தான் போயிட்டு இருக்குது. உண்மை என்ன உறக்க சொல்லணும், எல்லாருக்கும் போய் சேரணும். நிறைய வேலைகள் இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு growth இல்லைன்னா, அதாவது அனைவருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லைன்னா என்ன ஆகும்னா இன்னுமே வந்து சமூக குற்றங்கள் பெருகத்தான் செய்யும். அத வந்து ஒரு பெரிய சீரியஸ் பாயிண்டா எடுத்துட்டு தான் இது வந்து அரசியல்வாதி கூட்டணி கட்சிகள் எதுவுமே வந்து மக்களுக்காக திங்க் பண்ற மாதிரி தெரியலீங்க.
ஏன்னா தெரிஞ்சிருந்தா இப்ப எங்களோட தொழிலுக்கெல்லாம் வந்து இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஒரு சோலார் பிளான்ட் புதுசா போட போற இடத்துல இதே ஒரு மோகன் சார் சொன்ன கூட்டணி கட்சிகள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வந்து தடுக்கிறாங்க. இதனால எங்களுக்கு வந்து ஹெல்த் பாதிக்கப்படும் சொல்றாங்க, பணம் கேக்குறாங்க. இதெல்லாம் வெளியே வராத சமாச்சாரங்கள். இது வந்து எங்களுக்கு தெரியும் உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு. வாய் மூடி மௌனமா பயந்துட்டு உட்கார்ந்து இருக்கிற நிலைமையில தான் இருக்கோம் இன்னைக்கு. சோ இதெல்லாத்தையும் கடந்து ஒரு நல்ல ஆட்சி வந்து அமையணும், எல்லாருக்கும் ஒரு விடிவு காலம், உண்மையான விடிவு காலம் பிறக்கணும். அதுதான் என்னோட இறுதி கருத்து. நன்றி.